ஹாய், நம்ம அட்ரஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நாங்க மிட் நைட்டு 6 மணி ஆவன ஆமா 6 மணி எங்க கிளம்பிட்டோம்னா தூத்துக்குடியில் இருக்க ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் போக போறோம். என்னவா இருக்கும்? ஹிடன் ஸ்பாட் தான் போக போறோம். இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ. ஓகே, வாங்க போவோம். ஸோ இந்த இடன் ஸ்பாட்டுக்கு தூத்துக்குடியிலேருந்து முத்தையாபுரம் ஸ்பிட் நகர்னு திருச்செந்தூர் பைபாஸ் வழியாகவும் போகலாம், இல்லைன்னா புதுக்கோட்டை கூட்டாம்பொலி சௌத்தியாபுரம் ஆறுமுகமங்கலம்னு இந்த கிராமம் வழியாகவும் போகலாம். நாங்கள் புதுக்கோட்டை வழியாக தான் போனோம், ஏன்னா இங்கே தான் குளத்தங்கரை வழியாக போகிறதுனால வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம தூத்துக்குடிக்கு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்த்தீங்களா, குளிக்கிறதுக்காண்டி. அது ஒரு மாசா ஸ்டைலிஷான கேரக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சில வீடியோலாம். இவர் தான் வரும். இந்த பேர் மாறி, இந்த ஸ்டைலிஷான கேரக்டர் பேர் முத்துக்குமார். ஓகே, அறிவுப்படுத்தி வைக்க. ஆமாம், இன்ட்ரோ கொடுக்கணும்ல சார். ரைட். புது கேரக்டரு. ஓகே மக்களே, இது கூட இது வழியாக தான் போகணும். ஒரு சின்ன ட்ரெக்கிங் இருக்குது. சின்ன ட்ரெக்கிங் இருக்குது. கார் வந்து இங்கே தான் நிப்பாட்டணும், உள்ளே போக முடியாது. ஒரு திறமையான டிரைவர் வந்து கண்டிப்பாக போகலாம். ஐயா, ஆக்சுவலாக உள்ள என்ன வேணும் சொல்லலையோ. நோ ஹிடன் ஸ்பாட். இந்த ஹிடன் ஸ்பாட்ல அலோவ் பண்ணுறாங்களா தெரியல. பெரிய வெள்ளத்துலேருந்து தூத்துக்குடி மீனான அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. போய் பார்ப்போம் வாங்க. ஹிடன் ஸ்பாட் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் நிற்கி என்ன சொல்றீங்க? ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெக்கிங் வேஸ்ட் ஆயிட்டா. அச்சா மாப்பிள்ள வண்டியே கழுவலான்னு வந்தான், ஆனால் இங்கே குண்டி மட்டும் தான் கழுவ முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் வந்தீங்கன்னா இங்கிட்டும் இறங்கலாம். இது ஒரு பாதை இருக்கு, அப்புறம் இங்கிட்டும் இறங்கலாம். அப்படி உள்ள போய் வெஹிக்கிளையும் கழுவிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க, நான் கூட்டு வரேன். வெல்கம் டு த கிராண்ட் கைகாலம் மேஜிக் சாங். எப்படி இருக்கு பாருங்க ஹிடன் ஸ்பாட். இல்லை என்ன மங்களம் உண்டாகும். மங்களம் உண்டாகும். நேம் ரிவீல் பண்ணிட்டியா? இல்லை, நீ தான் ரிலீவ் பண்ணிட்டியா? நானும் சொல்லலையே. ஓகே, எப்படி இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் மங்களக்குறிச்சி, தூத்துக்குடியோட ஒன் ஆஃப் த ஹிடன் ஸ்பாட். எங்க திரும்புங்க. கர்ம கர்மா. வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கழட்டி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணி இப்போ மானா மடங்கு அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால முன்னாடியே இருந்தா போயிட்டு போறோம். வந்த மட்டுக்கும் இது குளிச்சுட்டு நம்ம வண்டி தான். என்ன வேணா ஆக்சுவலாக எப்போவும் இப்படி இருக்காது, ஆனால் இப்போ இப்படி இருக்கு.
நாங்கள் இப்போ நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இப்படி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. குளிக்கிறோம், நீங்களும் பாருங்க. ஆனால் இருட்டாக இருக்கு மாப்பிள்ள, அவ்வளோ நேரம் பிளாக்காக தெரிஞ்சிருக்கேன். இங்கே மற்ற நேரங்கள்லாம் இவ்வளோ தண்ணி ஓடாது. ஸோ நீங்கள் மழை காலம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரான்ஸ் கடுமையான தண்ணியை நீராடிட்டு இப்போ நாங்கள் பண்டம் திங்க போகிறோம். கொண்டு வந்த பண்டத்தை அரைக்கிறது. ஏன்னா ஒன்று ரியாக்ட் பண்ணுறான் வரேன் தீவனத்துக்கு போகணும். ஏன் ரைட்டு இவங்க எனக்கு வைக்க மாட்டாங்க போல. அதனால நான் சாப்பிட்டு பிறகு உங்களுக்கு இது பண்ணுறேன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா. இதான் மனுஷா. இங்கே அவ்வளோவா ஆழம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலி கிட்ஸோட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண சூப்பரான பிளேஸு. ஃப்ரான்ஸ் வாங்கடா. ஒரு வழியாக நாங்கள் இந்த ஹிடன் ஸ்பாட்டில் நல்லா ஜாலியாக குளிச்சிட்டோம். என்ன வேணா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த ஹிடன் ஸ்பாட்டை பற்றி என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க மறக்காம. கடைசி மங்களகுறிச்சி சொல்லி முடியல நான். என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்டேன். சரி, இந்த மங்களகுறிச்சியை பற்றி என்ன நினைக்கிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருக்கீங்கிறத அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா கமெண்டே வரமாட்டேங்கி, அது வேற. ஓகே, பாய் பாய்.